Taste the Daily. சேலம் மாமாங்கம் பகுதியில் சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கொள்ளை தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற செய்திக்குழுவின் மீது லாரியை ஏற்றி கொலை செய்ய முயன்ற கடத்தல் கும்பல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். தற்போது செய்தி சேகரித்த சென்ற கும்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? விரிவான விவரங்கள். சேலம் மாநகர் மாமங்கம் பகுதியில் தமிழக அரசால் கைவிடப்பட்டிருந்த கல்குவாரியில் நேற்றைய தினம் இரவு கனிம வள கடத்தல் கும்பலானது டன் கணக்கில் அங்கிருந்த கனிம வளங்களை கொள்ளையடித்து சென்றனர். இந்த கொள்ளையடிப்பது குறித்து தகவல் அறிந்த நியூஸ் தமிழ் செய்தி குழுவினர் அந்த பகுதிக்கு சென்று செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த போது அந்த செய்தி சேகரித்துக் கும்பல் மீது அவர்கள் லாரியை ஏற்றி கொலை செய்ய முற்பட்டனர். பின்னர் ஒரு வழியாக அங்கிருந்து தப்பி சென்ற அந்த லாரி ஓட்டுநர் மற்றும் லாரியை சிறைபிடித்து சேலம் மாநகர காவல் கட்டுப்பாட்டுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் அந்த லாரியை பறிமுதல் செய்தனர். இது மட்டும் இல்லாமல் தற்போது சேலம் மாநகர் கருப்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த கனிம வளங்களை கொள்ளையடித்ததாக கூறிதான் இப்போது முதற்கட்டமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் யாரும் குற்றவாளி பெயரை குறிப்பிடப்படவில்லை. இருந்தபோதும் அந்த வீடியோ ஆதாரங்களை கொண்டு நேற்று இரவு அங்கு வந்திருந்த கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்களை தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். முதல் கட்டமாக வருவாய்த்துறை மூலம் புகாரை பெற்று கனிம வள கொள்ளை கடத்தலுக்காக மட்டுமே தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கடத்தலுக்காக கொண்டு செல்லப்பட்ட 10 டன் வெள்ளை கற்களும் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த கைவிடப்பட்ட கல்குவாரியில் கடத்தலுக்கு தயாராக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல் மூட்டைகளை பறிமுதல் செய்யவும் தற்போது கனிம வளத்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் திட்டமிட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். Taste the Daily.